கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தரக்கூடிய இறைவார்த்தையானது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அன்றைக்கு நாம் எதை குறித்து தியானித்தோம்? நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்ற இறைவார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஏன் உலகத்துக்கு வெளிச்சம்னு சொல்லிட்டு மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தா, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த மலையில் இருக்கிற அந்த பட்டணம் ஊர் நம்மளுக்கு தெரியும், விசிபிளாக இருக்கும். அதை யாரும் போய் மறைக்க முடியாது. இப்போ கீழே சமதளத்தில் ஒரு வீடு இருந்ததுன்னா அதை விட ஒரு பெரிய வீடு கட்டிட்டாங்கன்னு வைங்க, அது மறைஞ்சிரும். அதை விட ஏதாவது ஒரு பெரிய ஒரு பில்டிங் வந்துருச்சுன்னா அந்த வீடானது என்ன செஞ்சிடும்? மறைக்கப்பட்டு விடும். அதே இது அந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இருந்தால் அது ஒருபோதும் யாராலும் என்ன செய்ய முடியாது? மறைக்கவே முடியாது. அது எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கும், எல்லாரும் அதை பார்ப்பாங்க. அது மாதிரி தான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு சின்ன ஒரு மெழுகுவர்த்தி சுடர் மட்டும் அல்ல, வீட்டுக்கு மட்டும் வெளிச்சம் கொடுக்குறவர்கள் அல்ல, இந்த உலகத்திற்கே வெளிச்சமாக இருக்கிறோம். பெரிய சுடர், அதிலிருந்து நம்மளுக்கு வெளிச்சம் எல்லாருக்கும் கொடுக்கணும். வெளிச்சம் அப்படிங்கும்போது என்னது? என்ன சொல்லியிருக்குது நீதிமொழிகளில்? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த இடத்துல உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள்னா அந்த வெளிச்சமாகிய வசனத்தின் வழியில் நாம் நடக்கும்போது என்ன செய்ய முடியும்? நம்மை பார்த்து அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்பாங்க. அந்த வெளிச்சத்தில் வெளிச்சத்தை காண்பார்கள். பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்களா? அந்த வெளிச்சமாகிய வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? எல்லாருக்கும் அதை நம்ம கொடுக்கணும். நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கூடாது. கட்டிலின் கீழோ அல்லது மரக்காலில் வச்சு மூடியோ அதை நம்ம வச்சுருந்தோம்னா மற்ற எல்லாருக்கும் என்ன செய்யாது? ஒளி வீசாது. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? எழும்பி பிரகாசி அப்படின்னு தான் ஏசாயால வாசிக்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று. அந்த ஒளியானது அப்படி நம்ம எழுந்து பிரகாசிக்கும் போது தான் எல்லாருக்கும் அது ஒளியை கொடுக்கும். எல்லாரும் அந்த வெளிச்சத்தில் அப்படியே களி கூறுவார்கள். பார்த்தீங்களா? யோவான் ஸ்நான் குறித்து அப்படி சொல்லும்போது பார்த்தா அப்படித்தான் சொல்கிறாங்க. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான், அவன் வெளிச்சத்தில் நாமும் களி கூர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குது? இந்த உலகத்துக்கே நம்ம வெளிச்சமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக பாருங்கள், ஒரு லைட்டு இருந்துச்சுன்னா அந்த பூச்சிகள் எல்லாம் பாருங்கள் நைட்டு டைமுக்கு அந்த வெளிச்சத்தில் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போது அந்த இருட்டு ஆயிடுச்சுன்னா அந்த எல்லா பூச்சிகளும் என்ன செய்யுது? அது இருட்டு அதே விரும்புறதில்ல, வெளிச்சத்தை நோக்கி கடந்து வருது. அப்போது நாம் என்ன செய்யணும்? இன்னுமே நம்ம கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. பூனை கண்ணை மூடிட்டு பூமியே இருண்டுருச்சுன்னு நினைக்குமா? அப்படி நம்மை நாமே நினைத்து கொண்டு தான் நம்ம ஏமாந்து போகிறோம். அப்போது நாமும் கூட இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? எல்லாரும் இது வெளிச்சங்கிறாங்களே, வேதமே வெளிச்சங்கிறாங்களே, அந்த வெளிச்சத்தை தான் நம்ம கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு எப்படி பார்க்க முடியும்? அந்த வெளிச்சத்தை, இந்த வேத புத்தகத்தை இப்படி மூடியே வச்சுருந்தா அந்த வெளிச்சம் தெரியாது. இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கையில் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேத புத்தகத்தை வாரம் ஒரு முறை தான் திறக்கிறாங்க. அந்த வெளிச்சத்தையே இப்படி திறந்து தூச்சி தட்டி படிக்கிறது பார்க்குறோம். ஆனால் இந்த டெய்லி நம்ம எப்போதெல்லாம் நம்மளுக்கு நேரம் கிடைக்குதோ, எப்போதெல்லாம் நம்ம இருக்கோம், அப்போல்லாம் அந்த வேத புத்தகத்தை திறந்து நம்ம அதை வாசிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வேத வசனம் தமிழ் பைபிள் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே என்ன செய்கிறாங்க? படிச்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம பைபிள் கொண்டாடாமல் நாங்கள் இதுலேயே பார்க்குறோன்ட்டு அப்படி சொன்னாங்கன்னா அந்த நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு காட்சிகளோ, வேறு ஏதாவது மெசேஜோ, வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷனோ இடையில வரும். ஆனால் இந்த பைபிள் நம்ம வச்சு திறந்து படிக்கும்போது வேறு எந்த உலக பிரகாரமான நோட்டிஃபிகேஷனோ, எந்த விதமான காட்சிகளோ, எந்த மெசேஜோ அந்த செல்ஃபோனில் வர்றது மாதிரி இதில் வராது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் செல்ஃபோன்லேயே எல்லாம் படிச்சுக்கிறேன், செல்ஃபோன்லேயே பாட்டு வருது, எல்லாமே வருது, அதனால் எனக்கு பைபிள் நான் தூக்கிட்டு வர்றதில்ல சர்ச்சுக்கு. இன்றைக்கி நிறைய ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய பைபிள் யார் தூக்கிட்டு போவா? நான் செல்ஃபோன்லேயே எல்லாமே இருக்குது அப்படிம்பாங்க. இதை திறந்து நம்ம வாசிக்கும் போதோ உண்மையான வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அதில் எல்லாமே வரும். அதனால் இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நம்மளுடைய செயல்பாடுகள்
மற்றவங்க முன்பாக இருளாய் காணப்படக்கூடாது. நல்லா படிக்கிற குழந்தைய என்ன சொல்கிறாங்க? பிரைட் ஸ்டூடெண்ட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் பிரைட் ஸ்டூடெண்ட்டுங்கிறாங்க? அவன் நல்ல சிகப்பாக நல்லா எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி வெளிச்சமாக அப்படி இருக்கிறனாலையா? இல்லை, நிறத்தை வைத்தோ அல்லது அவளுடைய தோற்றத்தை வைத்தோ அதை சொல்கிறதில்ல. அவளுடைய ஞானத்தை தான் அந்த இடத்துல பிரைட்டுங்கிறாங்க. அது மாதிரி நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக நம்ம லைட்டுக்குள்ளே நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? லைட்டாக இருக்கும். புரியுதுங்களா? லைட்னா இன்னொரு மீனிங் இருக்கும். நம்ம எல்லாமே எந்த பாரமும் நம்ம மனசில் வச்சுக்காம நம்ம இதயத்தை லகுவாக வச்சுக்கிட்டாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? இருக்கலாம். அதுதான் நம்ம வசனத்தின் வழியில் நம்ம நடக்கும்போது நம்ம எதையுமே நம்ம தூக்கிட்டு நம்ம அலைய வேண்டியதில்லை. எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்குவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ட்டு இருப்போம். அது மாதிரி இந்த இடத்துல நாம் எல்லாருக்கும் நம்ம வெளிச்சமாக இருக்கணும். நம்ம வெளிச்சம் மங்கிடாமல் பாதுகாத்து கொள்ளணும். உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நம்ம உலகத்துக்கே வெளிச்சம் காட்டணும். அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கிறோம். அப்போ நம்ம எந்தளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும்? இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். உதிக்கிறவன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படுகிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி. அதை பாமால் ஒரு பாட்டு அழகாக பாடுவோம், சுவிசேஷ பாடலில். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே. அது மாதிரி நம்ம ஒளி வீசணும். அந்தகார லோகியில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போமா? எங்களை மிகவும் நேச நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலை கட்டளையிட்டதற்கு அவங்க ஸ்தோத்திரம். நாங்களும் கூட அந்த உலகத்தில், இருளான உலகத்தில் ஆண்டவரே, பாவ இருள், சாப இருள், இதில் மூழ்கி கிடக்கிற ஜனங்களை ஆண்டவரே இந்த ஒளியின் இடத்திற்கு, ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு, உம்மிடத்திற்கு அவர்களை கொண்டு வரக்கூடிய கருவிகளாக எங்களை பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே இன்னும் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காண எங்களையும் இன்னும் ஆண்டவரை உருவாக்குங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் ஆண்டவரே நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல நாங்கள் இன்னும் ஜுவாலிக்கணும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.